Hello students, welcome to Heba Max 10th Standard Max Chapter 3 ஓட யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் இந்த வீடியோல. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகானை செலக்ட் பண்ணிடுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. First question பாருங்க. Solve 1/3 into x plus y minus 5 is equal to y minus z is equal to 2x minus 11 is equal to 9 minus x plus 2z. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து டைரக்டாகவே கொடுக்கல, நமக்கு இல்லை எல்லாமே ஈக்குவல் டூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெண்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். அடுத்ததில் இது ரெண்டும் அப்போ XYZ கிடச்சிடும், இதில் XYZ கிடச்சிடும். அதுக்கப்புறம் எதர் நீங்கள் இது ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் எக்ஸு y z நமக்கு கிடைச்சிடும். இது ரெண்டும் எடுக்கும்போது எக்ஸும் z மட்டும் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. சரிங்களா, இவ்வளோதான். ஏன் நம்ம முன்னாடியே சொன்னால் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் மாற்றி எடுத்தால் வராதா அந்த டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி எடுத்தாலுமே கரெக்டாக சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வரும். இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் minus 5 divided by 3 எழுதிக்கிறேன். 1/3 divided by 3 எழுதிக்கிறேன், which is equal to y minus z, which is equal to 2x minus 11, which is equal to 9 minus x plus 2z. ஸோ நான் two equations எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கலாம். x plus y minus 5 divided by 3 is equal to y minus z. இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த 3 இந்த சைடு வரும். x plus y minus 5 is equal to 3 into y minus z. X plus y minus 5 is equal to 3 into y minus 3 into z. இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா நம்பர் அந்த சைடு கொண்டு போயிடலாம். x plus y plus 3y inside வந்தால் minus 3y minus 3z inside வந்தால் plus 3z is equal to minus y inside போகும்போது plus 5. therefore x 1 minus 3y வந்து 2y னு மாறிடும், plus 3z is equal to 5. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். கிளியரா? இப்போ அடுத்த ஈக்குவேஷன் சைடில் சால்வ் பண்ணலாம், ஏன்னா சின்னது தான். இது ரெண்டும் எடுத்துக்க போகிறோம் இல்லையா? y minus z is equal to 2x minus 11. எக்ஸை மட்டும் கொண்டு வந்தால் போதும், பட் இந்த பக்கம் தான் எக்ஸுக்கு ப்ளஸில் இருக்குது. 2x இங்கே தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்கு நான் இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 2x minus 11 is equal to y minus z. நான் இதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், இதை செகண்டாக எழுதியிருக்கேன். சரிங்களா, ஈக்குவல் டுக்கு அந்த சைடு அப்படிலாம் கொண்டு வரல. ஸோ ப்ளஸ் மைனஸ்லாம் மாறவே செய்யாது. ஏன் இப்படி எழுதுறேன்னா 2x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸில் இருக்குது, அவ்வளோதான். 2x ப்ளஸ் ஒய் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஒய் மைனஸ் z இந்த சைடு வந்தால் ப்ளஸ் z is equal to minus 11 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 11. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து இந்த லாஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட் ரெண்டு வந்து 2x minus 11 is equal to 9 minus x plus 2z. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணும்? ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போயிடணும். அப்படி இல்லையா, இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மைனஸ் இன்சைட் வரும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ 2x plus x plus 2z is equal to 9 minus 11 அந்த சைட் போகும்போது ப்ளஸ் 11 மாறிடும். இந்த ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா ப்ளஸ் தான். 2x plus x plus 2z is equal to 9 plus 11 எவ்வளோ? 20. இப்போ 2x plus x எவ்வளோ? 3x plus 2z is equal to 20. ஸோ இது நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் y இல்லை. அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட்லேருந்து ஒய்யை ரிமூவ் பண்ணணும். ஒய்யை ரிமூவ் பண்ணோன்னா இங்கே 2y இருக்குது, இங்கே ஒரே ஒரு y இருக்குது. அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 3z is equal to 5. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நான் இப்போ என்ன பண்ணும்? செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ண போகிறேன். ஸோ இதான் செகண்ட் ஈக்குவேஷன். 2 2s 4 வரும், இங்கே 2 வரும், இங்கே 2 வரும், இங்கே 22 வரும். சரிங்களா, நீங்கள் அப்படியே மேலே எழுதிருப்பீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். 2 into 2x வந்து 4x minus 2y plus 2 into z 2z 11 into 2 22. இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ்.
இது ரெண்டும் டைரக்டா என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 1 மைனஸ் இங்கே 1 இருக்கு, 1 மைனஸ் 4x மைனஸ் 3x, 3z minus 2z plus z is equal to 5 minus 22 minus 17. ஸோ இது வந்து ஃபோர்த் இக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ 3 and 4 பாருங்க ஈஸியாகிடும். 3x minus 3x கேன்சல் பண்ணிட்டாலே போதும் இல்லையா. தேர்ட் இக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் இக்குவேஷன் நான் எடுத்து எழுதிட்டேன் சரிங்களா. சேம் எந்த சேஞ்சுமே பண்ணல, டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கேன் அவ்வளோதான். இங்கே நம்ம சைன் மாற்றவே வேணாம், ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது சரியா. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டா போதும், கேன்சல் பண்ணிட்டா போதும். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 2z plus 1z அப்போது 3z is equal to 20 minus 17 வந்து 3. therefore z is equal to 3/3. கேன்சல் பண்ணால் z is equal to 1ன்னு கிடைக்கும். இப்போ z 1 வச்சுட்டு நம்ம x y ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேர்ட் இக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் z is equal to 1 in equation 3. அப்போ 3 into x plus 2 into z வருது, z வர இடத்துல 1 is equal to 20. 3x plus 2 1s are 2 is equal to 20. 3x is equal to 20 plus 2 and set போனால் minus 2. 3x is equal to 20 2 போனால் 18. x is equal to 18. multiplication இருக்க 3 division. 6 3s are 18. so 3 1 time 3 6 time x is equal to 6. so z கண்டுபிடிச்சாச்சு, x கண்டுபிடிச்சாச்சு. substitute z equal to 1 and x equal to 6 in first equation. First equation another x minus 2y plus 3z is equal to 5. So x on the 6 minus 2 into y plus 3 into z on the 1 equal to 5. Minus 2y is equal to 6 plus 3 9. அப்போ 5 minus 9 plus 9 என்ன ஆகிடும், அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ minus 2y is equal to minus 4. 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 4 அந்த மைனஸ் இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க. y is equal to 4/2. 2 1s are 2 2s are, therefore y is equal to 2. சால்வ் பண்ணிட்டோமா, ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். x is equal to 6. லாஸ்ட்டில் இந்த சொல்யூஷன் எழுதிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் எழுதுங்க. y is equal to 2 and z is equal to 1. இதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின், 150 students are admitted to a school. 150. They have distributed over 3 sections A, B, C. அப்போ A plus B plus C செய்யும் போது எனக்கு 150 கிடைக்கணும் கரெக்டா. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு equation நோட் பண்ணிக்கலாம். அடுத்து, if 6 students are shifted from section A to section C, the section will have equal number of students. ஏலேருந்து 6 பேரை ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து சியில் ஆட் பண்ணும்போது அதாவது 2 கிளாஸ்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களாம். If 4 times of a students of section C exceeds the number of students of section A by the number of students in section B. 4 times of C பண்ணிட்டு நம்ம அது கூட exceedsனா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் A பண்ணும்போது எனக்கு ஈக்குவல் டு எப்படி வரும்னா by the number of students in section B. ஸோ செக்ஷன் பியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 செக்ஷன்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு 3 விஷயம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். அது என்னென்னு ஃபஸ்ட்டு நான் எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் இன் அ ஸ்கூல். அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க, ஏபிசின்ட்டு. அப்போது செகண்ட் சொல்யூஷனை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும், 150 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது, இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி, the sections will have equal number of students. அப்போ எப்படி எழுதணும், ஏலேருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணி சி செக்ஷனில் அதே 6 ஸ்டூடெண்ட்டை நான் கொண்டு வந்துட்டா 2 கிளாஸோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணுன்றாங்க, ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவல் நடுவில் எழுதிட்டா போதும். ஸோ ஈக்குவல் டு போட்டு எழுதிட்டா போதும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் 4 times of a student of section C exceeds the number of students of section A by the number of students in section B. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 4 times of section C வந்து exceeds A, அப்போ minus A by B.
இதுதான் 3 கண்டிஷன்ஸ் நம்ம கொஸ்டின்லேருந்து கொடுத்தது. இதை வச்சு 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம், அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 3 கண்டிஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆல்ரெடி எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, a + b + cன்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த செகண்ட் இதை நான் கொஞ்சம் சால்வ் பண்ணும். எப்படி செய்யலாம் பாருங்கள். a - 6 = c + 6. அப்போ a + c இன்சைட் வந்தால் -c = 6, -6 இன்சைட் வந்தால் +6. therefore a - c = 12. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பாருங்கள். 4c - a = b. a வந்து மைனஸில் இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம் அன்சைட் கொண்டு போயிட்டு அங்கே 0 ஆகிடுமா. therefore 0 = -a அன்சைட் போனால் +a. ஆல்ரெடி b ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளஸ் 4c அன்சைட் போகும்போது -4c ஆகும். சரிங்களா. இனி ஈக்குவேஷன் மாற்றி எழுதிக்கோங்க. இந்த பக்கம் a + b - 4c = 0. சைன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஈக்குவல் டு அந்த சைடு எழுதிக்கோம். சரிங்களா. இது நம்பர் 3. இப்போ இதை கன்சிடர் பண்ணுங்க. a - c இருக்கு, b இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்தும் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்தும் நான் என்ன ரிமூவ் பண்ணால் போதும்? ஃபர்ஸ்ட்டு b-யை தான் ரிமூவ் பண்ணும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a + b + c = 150. அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் a + b - 4c = 0. ப்ளஸ் மைனஸ் ஆகணும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகணும், மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸு. ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் பாருங்கள். அப்போ 1 இருக்குது. 4 + 1 5c which is equal to 150. therefore c is equal to 150. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 டிவிஷனில் வந்துடும். c is equal to 5 3s are 15 and 0. c-யோட வேல்யூ என்னது? 30 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இப்போ c வேல்யூ 30னா இது ஈஸி, a வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். substitute c is equal to 30 in 2. அப்போ a - 30 is equal to 12. a is equal to 12 - 30 ஆன்சைட் போனால் +30. therefore a is equal to 42. அடுத்து b எடுத்துக்கலாம். b வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம். a is equal to 42, c is equal to 30 in equation 1. equation 1 என்னது? a + b + c is equal to 150. a + b + c is equal to 150. a இடத்துல 42, b நம்ம தான் கண்டுபிடிக்கணும். c இடத்துல 30 is equal to 150. 42 + 30 72 plus b is equal to 150. b is equal to 150 minus 72. therefore b is equal to 8 778. இப்போ number of students ன்னு எழுத போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ வந்து 42 ஸ்டூடெண்ட்ஸ், செக்ஷன் பி வந்து 78 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் செக்ஷன் சி வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 150 வரும். இது கரெக்ட் இல்லையா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் எ 3-digit நம்பர் when the tens and the 100 digits are interchanged, the new number is 54 more than the 3 times the original number. ஃபஸ்ட்டு லைனே ஒரு ஈக்குவேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க அண்ட் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3-digit நம்பர் சொல்கிறாங்க. 3-digit நம்பர் போது 100 10s 1s வரும் இல்லையா. 1s 10s 100 வரும். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா இங்கே என்ன நம்பர் வருது, இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட 3-digit நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதை நான் எப்படி எழுத முடியும்? எக்ஸ் இன்ட்டு 100, ஒய் இன்ட்டு 10, இசட் இன்ட்டு 1 அப்படி தானே எழுத முடியும் இல்லையா. ஸோ இப்படி எழுதும் போது tens and 100 digits are interchanged. tens and hundreds. tens இடத்துல y இருக்கு, அதை ஹெச்சில் எழுதிக்கணும். 100ல 100ல இருக்க எக்ஸை 10ஸ்ல எழுதிக்கணும். இசட்ல எந்த சேஞ்சும் இல்லையா. இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது புது நம்பர் ஃபார்மாக இருக்கிறது வந்து 54 மோர் தென் 3 times ஒரிஜினல் நம்பர். அப்போது 3 times ஒரிஜினல் நம்பர் ப்ளஸ் 54 பண்ணும்போது எனக்கு நமக்கு நியூவாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போ நம்ம எடுத்து இதை ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிக்கலாம். சொல்யூஷனில் let x, y and z be the digits in 100th, 10th and unit place. இது மூணு நம்ம எழுதிட்டோம். சரிங்களா. இப்போ 3-digit நம்பர் எப்படி இருக்கும்? 100 into x, 10 into y plus z. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி என்ன? நியூ நம்பர்னா இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு இருக்காது, அது எழுதிக்கலாம்.
நியூ நம்பர் ஆல்ரெடி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ 100 into y plus 10 into x plus z இது நியூ நம்பர். கண்டிஷன் படி என்னது, நியூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு நியூ நம்பர் தான் எழுதணும், is equal to 3 times of old number. அப்போ 100 into x plus 10 into y plus z. ஓகேங்களா, அண்ட் 54 மோர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளஸ் 54. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு வருவோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக. அடுத்த செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். if 198 is added, if 198 is added to the number, the digits are reversed அப்படின்னு சொல்கிறாங்க. 198 ஆட் பண்ணால் அந்த டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடுமா, XYZ இருக்கிறது ZY X அப்படி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஸோ இது நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் கண்டிஷன் ஓகேங்களா. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 198 நான் ஒரிஜினல் நம்பர் கூட ஆட் பண்ணேன்னா, ஒரிஜினல் நம்பர் வந்து எப்படி வரும், XYZன்னே வரும் இல்லையா, X 10Y ப்ளஸ் Z ஆட் பண்ணால் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட் இருக்க Z லாஸ்ட் வந்துடும். அப்போ அப்போ யூனிட் பிளேஸில் இருக்கிறது 100 பிளேஸில் வந்துடும். அண்ட் 10th பிளேஸில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் இல்லையா. 100 பிளேஸில் இருக்க X வந்து யூனிட் பிளேஸ்க்கு வந்துடும். இனி இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதே தேர்ட் கண்டிஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து, the 10th digit exceeds the 100th digit by twice as that of 10th digit exceeds the unit digit அப்படின்னு கொடுக்குறாங்க. 10th digit exceeds the 100th digitன்னு சொல்கிறாங்க. இப்போ 10th என்னது y, 100 என்னது x. exceedsனா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போது தேர்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். Third condition, y minus x is equal to by na equal வரணும், by twice as that of 10th digit exceeds unit digit. 10th digit இப்போ எங்க என்னது twice na 2 times, அது முதல்ல எழுதிட்டு 10th digit என்னது y, அது வந்து யூனிட் டிஜிட்டை விட எக்ஸிட் ஆகிறதுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ y minus x is equal to 2 times of y minus z. 3 கண்டிஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் தி ஒரிஜினல் நம்பர். இனி நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இப்போ சால்வ் பண்ணலாம். 100y plus 10x plus z is equal to 3 into ஒரிஜினல் நம்பர் is equal to plus 54 இல்லையா, plus 54. இப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். 100y plus 10x plus z is equal to 3 into 100 300x plus 30y plus 3z plus 54. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்சைட் கொண்டு வந்துடலாம். 54 மட்டும் ஈக்குவல் டு அதர் சைடு இருக்கட்டும். 100 into y plus 10 into x plus z minus 300x minus 30y minus 3z is equal to 54. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு இதுதான் மைனஸ் 300 ப்ளஸ் 10x. எக்ஸை முதல்ல கேன்சல் பண்ணால் minus 290x. அடுத்து minus 30y plus 100. ஸோ ப்ளஸ் 70y plus z minus 3z. அப்போ minus 2z is equal to 54. ஸோ எல்லாமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக. அண்ட் மைனஸ் எடுத்துக்கலாம், அப்போ ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2ஆல் நான் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 290 வந்து 145x ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் 35. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், வெறும் z வரும். ப்ளஸ் 54 மைனஸ் ஆகிட்டு 27 இல்லையா. 2ஆல் டிவைட் பண்ண 27 கிடைக்கும். இப்போ 198 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ப்ளஸ் இருக்கிறனால டேரெக்டாக எழுதலாம். 198 ப்ளஸ் 100 into x ப்ளஸ் 10 into y ப்ளஸ் z is equal to 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் x. ZY x இருக்கிறதுலாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 98 மட்டும் அந்த சைட் கொண்டு போகலாம். அப்போ 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z மைனஸ் 100z. இது இந்த சைடு வந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் 10y மைனஸ் x ப்ளஸ் 198 அந்த சைட் போகும்போது மைனஸ் 198. இப்போ 100x மைனஸ் x அப்போ 99x. 10y மைனஸ் 10y ரெண்டுமே ஈக்குவலாக கேன்சல் பண்ணிடலாமா, அப்போது ஈஸி தான்.
plus z minus 100z. அப்போ minus 99z which is equal to 198 minus இருக்கு. இப்போ இந்த 99 into பண்ணா 198 வரும். அப்போ divided by 99 பண்ணலாம். x minus z is equal to minus 2 கிடைக்கும். இது நம்ம second equation எடுத்துக்கலாம். First equation இனிமே தான் கண்டுபிடிக்க போறோம். Third condition வச்சு எப்படி செய்யலாம்னா y minus x is equal to 2 into y minus 2 into z. எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். y minus x plus 2y inside வந்தா minus 2y minus 2z inside வந்தா plus 2z is equal to 0. minus x first எழுதிடலாம். 1 minus 2y minus y plus 2z is equal to 0. x minusல வரக்கூடாது. ஸோ into minus 1 பண்ணுங்க. அப்போ minus plus ஆகிடும், minus plus ஆகிடும், plus minus ஆகிடும் is equal to 0. இது third condition. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3 equation எடுத்து எழுதியிருக்கேன். இதில் செகண்ட் equation பாருங்க x minus z is equal to minus 2 இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் equationலேருந்து தேர்ட் equationலேருந்து நான் y மட்டும் எலிமினேட் பண்ணும். y மட்டும் நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னொரு equation கிடச்சிடும். ஸோ தட் x and z கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் equation இங்கே 35 இருக்குது, இங்கே வெறும் y தான் இருக்குது. ஸோ இதை into 35 பண்ணிட்டு சால்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் equationல எந்த சேஞ்சும் இல்லையா, அப்போ எழுதிடலாமா 145x minus 35 into y plus z is equal to minus 27. Next term into 35. So third equation into 35. 35 into x 35x plus 35y. Next minus 35 into 2 70z is equal to 0. சரியா, இப்போ இது ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. ஸோ சிம்பிள்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், டேரெக்டாக கேன்சல் பண்ணிவிடுங்க. 10 பேலன்ஸ் 1 8 180x minus 69 is equal to 0 minus 27 minus 27. அண்ட் இது கம்ப்ளீட்டாக 3 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ டிவைடட் பை 3ன்னு சைடில் எழுதிட்டோம்னா 6 3s are 18 0 x minus 3 2s are 3 3s are which is equal to minus 9. கொஞ்சம் சின்னதாக்கியாச்சு இல்லையா. இப்போது இதே தான், இதை வச்சு செகண்ட் இக்குவேஷனை சால்வ் பண்ணோம். நம்ம எக்ஸு நம்ம வந்து இசட் எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் minus 23 சின்ன நம்பராக இருக்குது. இது வந்து ஃபோர்த் இக்குவேஷன். இப்போ செகண்ட் இக்குவேஷனை நான் இன்ட்டு 23 பண்ணணும் இல்லையா. அப்போ 23 into x 23x minus 23 into z is equal to 23 into 2 எவ்வளோ 46. ஃபோர்த் இக்குவேஷன் அப்படியே எழுதிடலாம். 60 into x ஃபோர்த் இக்குவேஷன் அப்படியே எழுதலாம். 60 into x minus 23z minus 9. இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இது கேன்சல் பண்ணிடலாம். 60லேருந்து 23 போச்சுன்னா 7 37 minus 37x which is equal to இது ப்ளஸ் தான், ஸோ மைனஸ் தான் பண்ண போகிறோம். minus 37 x is equal to minus 37 divided by minus 37 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 x is equal to 1ன்னு கிடச்சிடும். கிளியரா? இப்போ சப்ஸ்டியூட் x equal to 1 in second equation. x is equal to 1 minus z is equal to minus 2. 1 minus 2 inside வந்தா plus 2 is equal to z. 1 plus 2 வந்து 3 is equal to z. இப்போ அடுத்து y கண்டுபிடிக்கணும். yக்கு வந்து நான் தேர்ட் equation எடுத்துக்கிறேன். தேர்ட் equation அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? in equation 3 கம்ப்ளீட்டாக ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x இருக்கிற இடத்துல 1 plus y என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். minus 2 into z இருக்கிற இடத்துல 3 which is equal to 0. So 1 plus y minus 6 is equal to 0. y 1 minus 6 minus 5 is equal to 0. y is equal to 5. இப்போ x y z கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 3 digit நம்பர் என்னன்னு இப்போ எழுதணும். the required number is x ஓட வேல்யூ 1, y வேல்யூ 5, z வேல்யூ 3. 3 digit நம்பர் எப்படி எடுத்தோம்? 100 10s 1s x y z இப்படி தானே எடுத்தோம். ஸோ which is equal to 153. 153 ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சம் எல்லாருக்குமே? இந்த 3 சம்ஸும் ரொம்பவே முக்கியம். இது எல்லாமே 3.1 எக்ஸசைஸோட மாடல் தான். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்த்துடுங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.